ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிருக்கு, ஒரு தலைவன் வந்து பேச வேண்டாமா அப்படின்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மேலே இருக்குது. அங்கே கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து யாரோ பின்னாடி இருந்து தள்ளினாங்க, ஃபோர்ஸாக வந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, யார் உள்ளே வந்தாங்க அப்படின்றது. என்ன பண்ணுறேனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம செத்துருவோன்னு நினைக்கும் போது இப்படி திரும்பி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் காற்று வச்சு மூச்சு இழுத்து ஒரு கை வந்து எனக்கு தூக்குச்சு, நான் மேலே வந்துட்டேன். ஆனால் இதிலேருந்து எனக்கு ஃபுல்லாக உணர்ச்சியே இல்லாமல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு சாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து திமுகலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டத்தில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னமும் அடுத்த கட்ட அரசியலாக தான் போகுவே தவிர அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் போய் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா, இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க நிவாரணம் சரியாக போய் சேர்ந்துச்சா, அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. மற்றபடி எல்லாத்தையுமே ஒரு அரசியலாக பார்த்து இந்த விஷயத்தை இன்னும் பெரிய அரசியலாக தான் மாற்றிட்டு இருக்காங்க. இது என்னதான் நம்ம வந்து இதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பேசினாலும் நிவாரணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அடி மனசில் இந்த விஷயம் வந்து குத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னடா இது நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டையே ஏன் இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த கரூர் 41 பேர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம் வரைக்கும் ஒரு பிரச்சாரத்திற்காக போகிறாங்க, தனக்கு பிடித்த தலைவனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்ட நெரிசல் அதிகமாகுது. அப்போ அவங்களால வெளியே போக முடியலை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து இன்றைக்கி 41 பேர் வரைக்கும் மூச்சு திணறியும் உடல் எலும்பு, அதாவது உள்ள இருக்கக்கூடிய விலா எலும்பு முறிஞ்சும் இறந்து போயிருக்காங்கன்ற அந்த பிரேத பரிசோதனையோட தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறைபாடுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மேலே இருக்குது. பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஏன் தடியடி நடத்தினாங்க, அங்கே உள்ளே வந்த 2 ஆம்புலன்ஸ் என்ன எதுக்காக உள்ளே வந்தது, அதை தாண்டி அங்கே வந்த ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட்டே கிடையாது, அந்த ஆம்புலன்ஸ் ஏன் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கான கேள்விகளும் நிறைய இருக்குது. இதுக்கு மத்தியில் இன்றைக்கி பல வீடியோ ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அதாவது தாவேகா தரப்புலேருந்தும் சொல்கிறது என்னென்னா பல வீடியோ ஆதாரங்கள் எங்கள் கிட்டே இருக்குது, நாங்கள் அது வந்து நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க போகிறோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி இந்த சிசிடிவி, ட்ரோன், இந்த ஃபுட்டேஜெல்லாம் தாண்டி கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த வீடியோக்கள் தான் இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. இதை தாண்டி மக்கள் சொன்ன கருத்துக்களையும் இங்கே வந்து முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்களில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து சில பேர் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, செருப்புகளை வீசி விஜய் மேலே எறிகிறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல் கண்டிப்பாக இருந்தது. சரி, அது மட்டும்தான் காரணமா அப்படின்னும் போது அந்த மக்கள் கூட்டம் வந்து ஒரு அலை மாதிரி போயிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டம் ஸ்டாட்டிக்காக நிற்கும். விஜய் பேசும்போது உற்சாகமாக அவங்க குதிக்கிறது, விளையாடுறது இதெல்லாம் பார்த்துருப்போம். அதை தாண்டி அவங்க வந்துட்டு தன்னோட தலைவனுக்கு கை காட்டுறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மாதிரி தள்ளுமுள்ளு வந்து விஜய் உள்ளே வந்தோடனே ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ ஒரு மாதிரி அலை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அங்கே கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து யாரோ பின்னாடி இருந்து தள்ளினாங்க, ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னும் போது தான் அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, யார் உள்ளே வந்தாங்க அப்படின்றது. கரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சைடில் விஜய் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இடதுபுறத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பெரிய வேவ் மாதிரி போகுது. இன்னொரு பக்கத்தில் வலதுபுறமாக பார்க்கும்போது அந்த பக்கமாக வந்துட்டு ஆம்புலன்ஸ் 2 வருது. அதை விஜய் அவர்களே கொஸ்டின் பண்ணுறாரு, யாருப்பா அது, நம்ம கூடிய கட்டியிருக்கு, நம்ம ஆம்புலன்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படியே போகுது அந்த ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஆம்புலன்ஸ் வருது. ஆனால் இது எல்லாமே விஜய் பேசிகிட்டு இருக்கும் போதே நடக்குது. ஒரு பக்கம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் சொன்ன விஷயம்தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. விஜய் பேசிகிட்டு இருக்காரு, நான் கீழே விழுந்துட்டேன், என் மேலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கிடக்காங்க, என் கீழே ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க, நான் வந்து முகத்தை அப்படி நேராக வச்சுட்டு இருக்கேன், நான் கத்துறேன், கெட்ட வார்த்தையில் திட்டுறேன், கையெல்லாம் கடிச்சு வைக்கிறேன், என்ன பண்ணுறேனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம செத்துருவோன்னு நினைக்கும் போது இப்படி திரும்பி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் காற்று வச்சு மூச்சு இழுத்து ஒரு கை வந்து எனக்கு தூக்குச்சு, நான் மேலே வந்துட்டேன். ஆனால் இதிலேருந்து எனக்கு ஃபுல்லாக உணர்ச்சியே இல்லாமல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு சாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் விஜய் அவர்கள் மேலே இருந்து தண்ணி கேனை தூக்கி போட்டதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அங்கே நடந்த விஷயங்களாகவே நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி
கழிவுநீர் அந்த சாக்கடையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, அது உள்ள சில பேர் விழுந்துட்டாங்க, அவங்கள மீட்கவே முடியல, வெளியே இழுக்க முடியல. ஸோ அதில் பாதி பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஓடி போகும்போது ஒரு சந்துக்குள்ளே போய் சில பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் சில பேர் வந்து வெளியே வர முடியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சதி இருக்குது, ஒரு கூட்டம் உள்ளே இறங்கி வேலை செஞ்சுருக்கு, இதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறத தாண்டி மக்களாகிய அவங்க அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம பார்த்தோம். குழந்தைகள் எவ்வளோ மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எப்படி வந்து அவங்க உயிர் கடைசி நிமிஷத்தில் பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே, கரூர் மட்டும் கிடையாது, நீ தமிழ்நாடு ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அதான் இருக்குது. இன்னொரு பக்கம் இதை அரசியல் படுத்தி பேசுகிறது தான் இன்னும் அதை விட பெரிய கொடுமையான விஷயமா இருக்குது. இதில் வந்து சில தலைவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப நியூட்ரலாக சில விஷயங்களை ரொம்ப அழகாகவே சொல்லிட்டு போகிறாங்க. அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்மையாக சில கேள்விகள் கேட்குறாரு. அதை தாண்டி செய்தியாளர் வந்து அவரை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வாங்கணுன்றதுக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க. நான் அதையும் அவாய்ட் பண்ணிட்டு அப்படிலாம் கேட்காதீங்க, எந்த தலைவரும் வந்து ஒருத்தங்க வந்துட்டு நம்ம மக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காது, தயவு செஞ்சு இந்த நேரத்தில் இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் காவல்துறை ஏன் இதை வந்து மிஸ் பண்ணாங்க, உளவுத்துறை சரியாக கவனிக்கலையா அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. சீமான் அவர்கள் கூட அவர் தரப்புல இருந்து இந்த நேரத்தில் நம்ம யாரையும் வந்து பிளேம் பண்ணி அவசியம் இல்லை, திமுக தான் பண்ணாங்க, தாவேகா தான் பண்ணாங்க, சமூக விரோதிகள் வந்துட்டாங்க, இந்த மாதிரி யாரையும் பிளேம் பண்ணி அவசியம் இல்லை, அதுக்கான விசாரணை மேற்கொள்ளப்படுது, வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல்வர் அவர்களுமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க, அதுலேயுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, அதற்கான விசாரணை போயிட்டு இருக்கு, யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இவர் வந்து அரசியலுக்கு லாயக்கு இல்லை, இவரை வந்து நீங்கள் புறந்தள்ளணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே உங்களுக்காகவே காலில் நின்றுட்டு இருந்த ஒரு கூட்டம் அங்கே வந்து எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறந்து போயிருக்கு. ஆனால் நீங்கள் டக்குன்னு திருச்சி கிளம்பி நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜாலியாக போயிட்டு தூங்கிட்டீங்க, இப்போ 34 மணி நேரம் கழித்து நீங்கள் வெளியே வந்து நான் போய் கரூரில் பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் இவ்வளோ பேரை காமிச்சிங்க, ராஜ்மோகன் ஆரம்பித்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், ஆதவர்ஜனாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் அறிக்கை மட்டும் வருது, ஆனால் நிற்க வேண்டிய யாருமே வந்து அங்கே நிற்கலை. அப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது, அப்போ விஜயை தாண்டி அந்த கட்சியில் யாருமே இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க, அந்த புகாரில் வந்து நாங்கள் ஆதாரங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவே நடுங்கிடும், அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆதாரம் வச்சுருக்கேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக உங்கள் கட்சியில் இங்கே தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக ஒரு சாமானியனுக்கு உங்களை வந்து நம்பி வந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, என் தலைவன் எனக்கு ஒன்றுனா வந்து நிற்பான் அப்படிங்கிறதான். இதுக்கு முன்னாடி விஜய் மேலே இருந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்பார். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து நின்னார், அனிதா மரணத்துக்கு வந்து நின்னார், தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு அவரே வந்து நின்னார். ஸோ இந்த மாதிரியே இந்த ஒரு ஒரு தலைவராக உருவெடுத்த ஒருத்தர் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் வரலை அப்படிங்கிறதும் இருக்குது. இன்னொரு சைடு பார்க்கும்போது ஒரு மனுஷன் இவ்வளோ அன்பு இருக்குது, அவர் மாநாட்டிலையும் பார்த்துருப்பீங்க, அவர் மாதிரி கண் கலங்கி ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற ஒருத்தர் நமக்காக வந்து ஒரு 40 பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தியே பயங்கர ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த அதிர்ச்சியிலும் தன்னை மீட்டுக்கிறதுக்கான ஒரு நேரத்தை தான் வந்து விஜய் எடுத்துக்கிட்டாரு, அதனால தான் வந்து அவர் இன்னும் ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் இருக்காரு அப்படின்றதையும் சொன்னாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தலைவர்களை போய் சொன்னேன் இல்லையா, அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மென்ஷன் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் வேணுங்க. இப்போ அதிமுகவோ திமுகவோ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் நியமிப்போம், அவங்க வந்து எங்கே நின்றுடா கரெக்டாக இருக்கும், எப்படி வந்து மக்களை ஒருங்கிணைக்கணும், எப்படி வந்து அவங்கள வந்து சரியாக நிற்க வைக்கணும், ஒரு தலைவர் பேச வர டைம் என்ன, எந்த எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் தாவேக்கால அதற்கான ஆட்கள் கிடையாது, அந்த அனுபவம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அதனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்குறோம். இதுக்கிடையில் விஜய் யார் காப்பாற்ற போகிறாங்க, ஏன்னா புஷி ஆனந்த் வந்து கைது வரைக்கும் போயிட்டாரு, விஜய் இப்போ யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் வர்றாங்க.
விஜய் வந்து இப்போ கைது செய்யப்படுவாரா, அவருக்கு அரசியல் இருக்கா, அவருக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்கா அப்படின்ற மாதிரி போகும்போது, இல்லைங்க பாஜக வந்து அவருக்கு ஏதோ வேலை செய்யுது, குருமூர்த்தி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ஒரு மீட் பண்ண போறாரு அப்படின்ற விஷயமும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அதாவது மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு விசாரணை குழுவை அமைச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து திமுகவில் வந்து உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னமும் அடுத்த கட்ட அரசியலாக தான் போகவே தவிர அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் போய் சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா, இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க நிவாரணம் சரியாக போய் சேர்ந்துச்சா, அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. மற்றபடி எல்லாத்தையுமே ஒரு அரசியலாக பார்த்து இந்த விஷயத்தை இன்னும் பெரிய அரசியலாக தான் மாற்றிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மக்கள் ஒவ்வொரு வாட்டியும் மீடியாலையும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னென்னா தாவேகா தொண்டர்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே உங்களை நம்பி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி வந்து நீங்கள் ரசிகர்களாக இருந்திருக்கீங்க, உங்கள் மேலே ஒரு பெரிய அன்பு இருக்கனால தான் உங்களுக்கு நல்லது செய்யணும் நான் வரேன், தமிழ்நாடு மக்களுக்கு நான் வரேன், உங்களை நம்பி மட்டும்தான் வரேன், ஒரு கெரியர் உச்சத்தை விட்டு வரேன்னு சொன்னவர் தான் விஜய் அவர்கள். அப்படி வந்தவருக்கு நீங்கள் திருப்பி கொடுத்த பரிசு என்ன அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பக்கம் இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற தாண்டி இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சார வாகனம் வந்துட்டு இருக்கு, பக்கத்தில் 2 பேர் வந்து பைக்கில் வர்றாங்க. ஒருத்தர் பைக்கை முந்தி போகிற இன்னொருத்தர் வரும்போது உள்ளே விட்டு டக்குன்னு அந்த வண்டியிலேருந்து கீழே விழுகிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறி இருக்கும். இதே மாதிரி மாநாட்டுக்கு வரும்போது பைக்கில் வேகமாக வந்து விட்டது, அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. கரண்ட் ஆஃப் பண்ணலன்னா அத்தனை பேரும் கரண்ட் கம்பிக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களை நம்பி வந்தேன்னு சொன்ன விஜயை இன்னைக்கு உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா, அதாவது ஒரு 2 நாள் வெளியிலே வர முடியாத அளவுக்கு உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கு காரணமும் அங்கே நடந்த அந்த ஒழுங்கினமான சில விஷயங்கள் தான். இன்னைக்கு ஆப்போசிட் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, தற்குறின்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருந்தது நீங்கள் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே தான். ஏன்னா சில தொண்டர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் சில பேர் பண்ணக்கூடிய தவறுனால எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இது. இதில் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படிங்கலாம் தாண்டி குழந்தைகளையும் பெண்களையும் வராதிங்க, இந்த கூட்டத்துக்கு வந்து பார்க்க வேணாம், நான் தான் டிவியில் வரேன், உங்களுக்கு வந்து லைவே கொடுக்குறோம், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஏன் வரீங்கன்னு கேட்கும்போது அவங்களையும் கூப்பிட்டு வந்து உள்ள நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு 10,000 பேருக்கு அனுமதி கேட்டு 27,000 பேர் வந்திருக்காங்கன்னும் போது அதில் இவ்வளோ குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு குழந்தைங்க உயிரும் போயிருக்குன்னும் போது இது என்னதான் நம்ம வந்து இதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பேசினாலும் நிவாரணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அடி மனசில் இந்த விஷயம் வந்து குத்திக்கிட்டே தான் இருக்கும். என்னடா இது நம்மளை பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக சொல்லுவாங்க விஜய் அவர்கள் அவங்களுடைய தங்க இறப்புக்கு அப்புறமா டோட்டலாக வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணார், ரொம்ப அந்த சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஒரு தமிழ்நாட்டு மக்களை நம்பி ரசிகர்களை நம்பி அவர் உள்ளே இறங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி அவர் ஏன் பார்க்காம போயிட்டாருன்னு கேட்குறோம் இல்லையா. இது மாதிரி நிறைய கேள்விகள் தாவேகா மேலே இருக்குது. ஏன் லேட்டாக வந்தார், 8:45ன்னு சொன்னீங்க, 8:45 தான் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புறீங்க, சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க, அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 8:45 நாமக்கல்ல பேச முடியும்? 3 மணிக்கு வருவேன்னு சொல்கிறீங்க, 11 மணிக்கு வருவேன்னு ட்வீட் போடுறீங்க. அதை நம்பி இன்னைக்கு நிர்வாகிகள் போய் நிற்கிறாங்க, 10:30க்கே போய் நிர்வாகிகள் அதை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ அவங்க போகும்போது அவங்க ஒரு 1000 பேர் கூட போவாங்க, அந்த கூட்டம் அப்படியே போய் நிற்க போகுது. விஜயை நான் பக்கத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து காத்து கிடக்கிற கூட்டத்தையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு வரேன்னு சொன்ன அந்த கரூரில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 7 மணிக்கு வரீங்க, அதுக்குள்ளே அங்கே பெரிய கூட்டம் கூடிருச்சு. அதை இன்னைக்கு இங்கே எதிர்த்தரப்புலன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு மாஸ்க் காட்டணும்னு ஆசைப்பட்டார், அதனால தான் வந்து அவர் வெயிட் பண்ணி வந்தார், அதனால தான் இவ்வளோ கூட்டம் கூடிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கூட்டம் கூடினாலும் டிசிப்ளினாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் காவல்துறை சொல்கிறாங்க வைக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு தொண்டர்களாக டிசிப்ளினாக இருந்தாங்களான்னு கேட்டால் அங்கேயும் வந்து குறைபாடு. ஸோ இவ்வளோ விஷயங்களுமே வந்துட்டு விஜய் மணிக்கூடிய கேள்விகளாக இருக்குது. தாவேகா எந்த இடத்துல தவறு பண்ணுச்சு, அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சு கரெக்டாக வச்சுருந்தாங்களா, இந்த மாவட்ட செயலாளர் வந்து கண்காணிச்சாரா, அது எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க, அந்த இவ்வளோ திடீர்னு இவ்வளோ க்ரௌடு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் வந்து நாகை திருவாரூர் திருச்சி வரைக்கும் கூட பெரிய அளவில் சம்பவங்கள் கிடையாது, இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுக்கு தாவேகா தரப்புலேருந்து கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். ஆனால் தாவேகா தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. விஜய் அவர்கள் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இவ்வளோ விஷயங்களுக்கும் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு மற்ற கட்சி பொதுமக்கள் அவங்களாம் தாண்டி தாவேகா தொண்டர்களுக்குமே அந்த மனநிலை அப்படி தான் இருக்குது.
ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிருக்கு, ஒரு தலைவன் வந்து பேச வேண்டாமா அப்படின்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதை வச்சு டிபேட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா சைடில் இருந்தும் தாவேக்கா மேலே அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ கல்லை வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஏன் வெளியே பேசலை, ஏன் அவங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கல? ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரோன் விஷுவல்லாம் நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் போடுவீங்க, அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் ஏன் இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து தாவேக்கா தரப்புலேருந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு முடங்கி போயிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து புஷி ஆனந்த் கைது வரைக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கி மீம்ஸு இதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் வந்து விஜயை கைது பண்ணிட்டா பார்த்துருவோம் அப்படின்றலாம் போடுறாங்க. ஆக்சுவலி அது வரைக்கும், அந்த எல்லை வரைக்கும் கண்டிப்பாக தமிழக அரசு போகமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அது வரைக்கும் போச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதையும் அவங்க திங்க் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சம்பவத்தில், இந்த விஷயத்தில் தாவேக்கா தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியில் இதுதான் நடந்ததுன்னு சொன்னால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த வதந்திகள், இந்த பிரச்சனைகள், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.